இது எங்க ரேட்டே வருது? ரேட் வரும். பிளாஸ்டிக் வாங்கினாலும் இது நமக்கு வசதி தான். ரேட்டு ஆக்சுவலாக நான் இதை வச்சுக்கலாம். நாம்ஸ் படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரேட்டே இல்லாமல் இது என்ன டிக்கெட் இது? கொடுத்தாச்சுங்க. அப்போ நீங்கள் அதுதான் டெபிட் எடிட் பண்ணீங்க. அப்போ அதெல்லாம் சரி பண்ணி ஃபைல் கொடுத்தாச்சுங்களா? எத்தனை ஷோ போடுறீங்க இப்போ? 4 சொன்னாங்க. வருதா இப்போ லீவ் நேரம்னாலும்? ஆமாம். நீங்கள் போன டைம் வந்து ஷோவே எவ்வளோ இன்னைக்கு நீங்கள் பார்த்து போனோம். நீங்கள் பார்த்து அதுதான் அன்னைக்கு எதுவும் கூட்டி இருந்தது. இந்த இதெல்லாம் இது ஒன்று தான் நம்ம பார்க்கலாம். ஆமாம் சரி. இது எக்ஸ்பைரி பாருப்பா. இது எப்போ டேட்டா ஃப்ரீக்கணும்? 2026. இந்த ஏஜென்சி எங்க இருக்கு? நாமக்கல்ல இருந்து வராரா? ஆமாம். 2 years once பார்க்கிங் இடம் பார்க்கிங் மேடம் சைடில் நம்ம ஜிப் நிற்குது. நம்ம அந்த டிக்கெட்ல வந்து கரெக்டா பிரிண்ட் பண்ண பணம் தான் வாங்குவீங்களா கூட வாங்குவீங்களா? ஒரு டிக்கெட் எடுக்க பார்ப்போம். 99 ரூபா. டிக்கெட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டிக்கெட் எடுங்க. பிரிண்ட் பண்ண ரூபா தான் கொடுப்பீங்க. வாங்குவீங்களா இல்ல கூட வாங்குவீங்களா? 18ல இருந்து இதே ரேட் தானா? நீங்க இன்கிரீஸ் பண்றதுக்கு கேட்டு எடுத்துக்கங்க. புது படம் போடாம அந்த 3 நாளைக்கு ரேட் வந்து 100 ரூபாய் நம்ம எடுத்து கேட்கணும். 99 ரூபா, 59 ரூபா, 39 ரூபாயா? இதான் வாங்குவீங்களா அவங்ககிட்ட? 100 ரூபாய் 290 ரூபாய் வாங்கினேன். 100 ரூபாய் வாங்குவீங்க. அதுக்கு மேல வாங்குவீங்க. இப்போ இங்க உள்ளவங்க யாருமே டிக்கெட் வாங்கலையா? என்ன மாதிரி கொடுப்பீங்க? சீல் போட்டு வச்சிருக்கீங்களா? பிரிண்ட் ஆன்லைனா? ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண முடியுமா? டைமண்ட்ங்கிறது பின்னாடி உள்ள ரோவா? ஆமா. இது எங்க ரேட்டே வருது? ரேட் வரும். பிளாஸ்டிக் வாங்கினாலும் இது நமக்கு வசதி தான். ரேட்டு ஆக்சுவலாக நான் இதை வச்சுக்கலாம். நாம்ஸ் படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரேட்டே இல்லாமல் இது என்ன டிக்கெட் இது? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.